ஹாய், வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா சேமியா கேசரி செய்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி வச்சுருக்கோம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பொன்னிறமாக கலர் திரும்பி வந்திருக்கு. இதுலேயே நம்ம திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. இந்த நெய்யிலே நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் சேமியா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் தண்ணி 2 கப் ஊற்றிக்கலாம். ஒரு கப் சேமியான்றதால 2 கப் தண்ணி. வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் சேமியா சேர்த்திக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருந்தோம்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி பதத்துக்கு வரும். மறுபடியும் இந்த தண்ணி பதம் வந்து சுண்டி அந்த கேசரி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் ஒரு 3 சேர்த்திக்கலாம். நல்லா வெந்து வந்துச்சு. நம்ம இந்த டைம் நம்மளுக்கு தேவைன்னா தேங்காய் சேர்த்திக்கலாம். எனக்கு தேங்காய் சேர்த்துனா பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம்.
சேமியா கேசரி ரெடி. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா கேசரி ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் மை யூடியூப் சேனல்.